நான் தான் போன வீடியோலேயே சொன்னேனேப்பா, பங்காளி மட்டும் 200 ரன் அடிச்சு தோத்ததா சரித்திரமே இல்லைன்ட்டு. அனதர் டே அனதர் 200+ டோட்டல் அனதர் வின். ஆர்ஆர் vs எம்ஐ மேட்ச் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஐ தான் பேட்டிங் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் 3 ஓவர் என்னதான் ஸ்லோ ஸ்டார்ட்டாக இருந்தாலுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு தெரியல, ரோஹித் சர்மா பேக் டு பேக் 350லாம் அடிக்கிறாரு. ஏன் டிக்கல்டன் ஸ்டார்டிங்கில் என்னதான் போர் சீசனாக இருந்தாலும் அப்படியே கண்டெயின் பண்ணி மெயின்டைன் பண்ணி நல்ல ஃபார்முக்கு வந்துட்டார். இப்போ அதுக்கப்புறம் என்ன ஸ்கை சொல்லவே தேவையில்லை, நான் சும்மாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன். ஸ்டேஜ் வேற கிளியராக செட்டு விடுவேனா அப்படின்ற மாதிரி போட்டு பழந்தாரு. கடைசியில் பாண்டியா ஃபினிஷிங் கொடுக்க 200க்கும் மேலே டார்கெட்டு. 200 ரன்னு கரெக்டாக கொடுத்தாலே இவங்களுக்கு போதும். 219 வேற. பட் இருந்தாலும் ஆர்ஆர் ஓப்பனர்ஸ் போன மேட்ச் நல்லா விளையாடினாங்கன்ட்டு மேட்சை நம்பி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் 2 ஓவர்லேயே தெரிஞ்சிச்சு இவங்க சோலி முடிஞ்சிருச்சுன்ட்டு. அப்படியே போய் தூங்கிட்டேன். காலைல ஏஞ்சி ஸ்கோரை பார்த்தேன். நான் தோப்பாங்கன்னு தெரியும். இவ்வளோ காலமாக தோத்து மும்பையை டாப் ஆஃப் த டேபிளில் கூட்டின்னு போய் வைப்பாங்கன்ட்டு எதிர்பார்க்கல. அண்ட் எனிவே இப்போ டாப் 2ல இருக்கிற ஆர்சிபி vs எம்ஐ ஃபைனல் வந்தால் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் சொல்லிட்டு போங்க. இவன் என்ன ஓவர்டேக் பண்ணி போறான்.